ஹாய் எவ்ரிவன், உங்களுக்கான ஸ்டடி பிளான் ரெடி. 10th ஸ்டடி பிளானை நான் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன், என்னென்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே வீடியோவில் சொல்லணும் அப்படின்னா இட் வில் டேக் அ லாங் டைம். பெரிய லென்த்தியான வீடியோவாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நான் 2ஆக பிரித்து போடுறேன். இன்றைக்கி நான் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ள வாங்க போகலாம். ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். கரெக்டு தானே? சரி, இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் என்றைக்கு இந்த பிளானை படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா சண்டே. ஓகேவா? இப்போது இந்த வீடியோவை மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறவங்க கூட எப்போயுமே ஆரம்பிக்கிறது சண்டே அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, சண்டே தான் நம்மளோட பிளான். நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போது கரெக்டான பிளான் உங்களுக்கு நாளே வந்துடும். ஓகேவா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, நீங்கள் ரூமில் உட்காந்து படித்தாலும் சரி, இல்லை ஒரு டெஸ்கில் உட்காந்து படித்தாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி உங்கள் கண்ணில் படுற மாதிரி இன்று தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இது நான் ஸ்கூலில் காலேஜஸில் ஃபாலோ பண்ணது. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பேப்பரில் ஒரு சார்ட்டில் எழுதி செலோடாப் யூஸ் பண்ணி டோரில் ஒட்டிடுங்க. செவுரில் ஒட்டி திட்டு வாங்கிடாதீங்க. ஓகேவா? டோரில் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உரிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்பயுமே ஏதாவது வேணும்னா நீங்கள் அப்பா அம்மாட்ட கேட்பீங்க, கரெக்டாக? ஆனால் ஒரு 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரப்போகிறது உங்கள் படிப்பு மட்டும்தான். ஸோ அதை ரொம்ப சின்சியராக படிங்க. ரொம்ப செல்லமாக பார்த்துக்கோங்க. ஒரு பொம்மை மாதிரி உங்கள் கூடையே கூட்டிகிட்டு போங்க லைஃப் ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே, இப்போது அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்காக மட்டும் படிக்கணும். அது என்னது? எல்லாரும் அப்பாக்காக படி அம்மாக்காக படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? கிடையவே கிடையாது. இது எங்கள் அப்பா எனக்கு சொன்னது. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம அப்பாவுக்காக படிக்கிறோம். அப்பாவோட கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் கேட்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம அம்மாட்ட உங்கள் பொண்ணு எவ்வளோ மார்க்குங்க, உங்கள் பையன் எவ்வளோ மார்க்குங்க கேட்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்படி இப்படின்னு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு படிச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும். உங்கள் படிப்பு உங்கள் மைண்டில் போய் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. இடம் இல்லைன்னா எங்கே போய் உட்காரும்? ஸோ உங்களுக்காக மட்டும் படிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் படிப்பெல்லாம் போய் ஈஸியாக உட்கார்றதுக்கு அதுங்க இடம் இருக்கும். உங்கள் மூளைக்குள்ளே இடம் இருக்கும். கரெக்டாக? உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறப்போ இன்னும் நீங்கள் எஃபோர்ட் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ அதில் ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆர்வம் மட்டும்தான் இருக்கும். நமக்காக படிக்கிறோம், நம்ம பெரிய ஹைட்டுக்கு போகிறோம், நம்ம அங்கே அச்சீவ் பண்ண போகிறோம், இப்படி இருக்க போகிறோம், அவ்வளோ சம்பாதிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை ஆர்வத்தை தூண்டும். ஸோ உங்களுக்காக மட்டும் படிங்க. அடுத்து 3வது விஷயம், ஸ்டார்ட் எ டே வித் அன் எக்ஸசைஸ். ஒரு 40லேருந்து 60 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. எக்ஸசைஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு யூ ஹாவ் டு டூ 100 ஸ்கிப்பிங். ஒரு 100 ஸ்கிப்பிங் போட்டிங்க அப்படின்னா என்னென்ன கிடைக்கும் பெனிஃபிட்ஸ்னு பாருங்கள். உங்களோட பிளட் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். கரெக்டாக சர்க்குலேட் ஆகும். நைட் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. அப்போது உங்கள் உடம்பே மந்தமாக இருக்கும். காலையில் எழுந்துச்சி எவ்வளோ தான் முகம் கழுவினாலும் உங்கள் மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகாது. பட் 100 தடவை ஸ்கிப்பிங் போடலாம் பரவாயில்ல, 100 தடவை ஜங்குன்னு குதிங்களேன், உங்களுக்கே ஒரு ஆக்டிவேஷன் ஆயிரும். பாடி ஆக்டிவேஷன் ஆயிரும், மைண்டு ஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ 100 ஸ்கிப்பிங் போட்டுட்டு டெய்லி படிக்க ஆரம்பிங்க. இது நீங்கள் இந்த பிளான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய 3வது விஷயம். அது கூடயே சேர்த்து உங்கள் படிப்பை ப்ரேயரில் ஆரம்பிங்க. உங்கள் நாளை எக்ஸசைஸில் ஆரம்பிங்க, உங்கள் படிப்பை ஒரு ப்ரேயரில் ஆரம்பிங்க. ப்ரேயர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லோகம் புக் எடுத்து வச்சுட்டு ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லைனா பெரிய பெரிய ப்ரேயர்ஸ் ஒப்பிக்கிறதோ கிடையாது. ப்ரேயர்ஸ் எப்பவுமே சாமி எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னா, சாமி நான் 100 மார்க் வாங்கணும், சாமி நான் அப்படி இருக்கணும், சாமி எனக்கு இதை பண்ணி கொடுங்க, நோ, அது கிடையாது ப்ரேயர். ப்ரேயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது நானே வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி ஃபுல் எஃபோர்ட் போட்டு என்னோடய வேலையை சின்சியராக பண்ணுவேன். அதுக்கு என் எனர்ஜி லெவல் குறையாமல், என் டயர்ட் ஆகாமல் நான் பண்ணுறதெல்லாம் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு பிளெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ நீங்கள் படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்க போகிறேன். இன்றைக்கி ஃபுல் டே ஃபுல் எனர்ஜியோடு நான் இருக்கணும், நல்லா படித்ததெல்லாம் மைண்டில் இருக்கணும். அது மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை பிளெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நாளை ஆரம்பிங்க, படிக்க உட்காருங்க. ஓகே, இப்போது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளானுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து இன்றைக்கி சண்டே படிக்க போகிறீங்க, படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாட்டர்டேவே வீடியோவில் வந்துடும். ஏன்னா அன்றைக்கி காலையில் நான் வீடியோ போட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி அன்றைக்கி படிக்க ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஸோ மொதல் நாள் ஈவினிங் டெய்லி 6 மணிக்கு அடுத்த நாள் என்ன படிக்கணுமோ அதுக்குரிய வீடியோ வந்துடும். அதை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடணும். புரியுதா? சண்டே படிக்க வேண்டியது சாட்டர்டேவே போட்டுருவேன், மண்டே படிக்க வேண்டியது சண்டே வந்துடும். அந்த மாதிரி. ஏன்னா நான் காலங்காலத்தில் வீடியோ போட்டு அதை உட்காந்து நீங்கள் படிக்கிற டயத்தில் அதை நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும், வேறு ஒன்றுமே உருப்படியாக நடக்காது. சரியா? அதே மாதிரி இவ்வளோ லென்த்தாக இருக்காது வீடியோஸ், எல்லாமே ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே தான் வீடியோஸ் இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா? ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல உங்களோட நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். இப்போ அடுத்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 10th பிள்ளைங்க படிக்கணும். 11th பிள்ளைங்க 5 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 10th பிள்ளைங்க 4 மணி நேரம் படிக்கணும். அதில் 1 hour வந்து உங்களோட ஸ்கூல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் 3 hour நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஸ்டடி பிளானுக்காக ஒதுக்கித்தான் ஆகணும். என்னடா 3 மணி நேரம் படிக்க சொல்கிறாங்க, சண்டே 9 மணி நேரம் படிக்க சொல்கிறாங்க அப்படிலாம் பயப்படாதீங்க. எப்படி ஈஸியாக படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காலைல 5:30 மணிக்கு எந்திரிங்க. 5:30 மணிக்கு கண்டிப்பாக எந்திரிக்கணும், எந்த சேஞ்சும் வச்சுக்கக்கூடாது. 5:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 5:45 ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு ஒரு 100 ஸ்கிப்பிங்கை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிங்க்கு, டீ காஃபி பால் ஏதாவது குடிச்சிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? படிக்க உட்காந்துடணும். 1/2 hour உங்களுக்கான ரெஃப்ரெஷிங் டைம். 6 to 7 1 hour படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கூல் ஹவர்ஸ்னே வச்சுக்குவோம். 5 o'clock முன்னாடி எல்லா ஸ்கூலும் முடிஞ்சு போயிடும். கரெக்டாக? 5 to 6 1 hour என்ன பண்ணுங்கள்? ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து அடுத்து நீங்கள் படிக்க போகிற ஒரு 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி. டிவி பாருங்கள், மொபைல் பார்க்காதீங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யார் கூடனாலும் நல்லா உட்காந்து அரட்டை அடிங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக படிப்பை தாண்டி யோசித்து பேசுகிறப்போ, டிவி பார்க்குறப்போ உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும், உங்கள் மைண்டில் எல்லாமே நிற்கும். அடுத்து 6 to 8 2 hours படிக்கிறீங்க. 1 hour டின்னர் பிரேக், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. 9 to 10 1 hour. ஸோ மொத்தம் 4 hours படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். அதில் 1 hour உங்கள் ஸ்கூலுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் 3 hours வந்து நம்ம ஸ்டடி பிளானுக்காக நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஓகேவா? அப்படி ஒதுக்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே யூ வில் பி கம்ப்ளீட்டிங் அட்லீஸ்ட் ஒரு தடவை ஃபுல்லாக முடிச்சுட்டு 2வது தடவை ரிவிஷனும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க டிசம்பருக்குள்ளே. ஸோ டிசம்பருக்குள்ளே உங்களோட சப்ஜெக்டை தரவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து? அடுத்து 3 மாதத்தில் கரைச்சி குடிச்சிடலாம்ல. கரெக்டு தானே? இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு 6 to 8 மணி வரைக்கும் படிங்க, 2 hours. அப்புறம் மறுபடியும் 2 hours பிரேக், 10 to 12 படிங்க. மறுபடியும் 2 hours பிரேக், 2 to 4 படிங்க. மறுபடியும் 2 hours பிரேக், 6 to 8 படிங்க. அப்புறம் 1 hour பிரேக், நைட்டு 9 to 10 o'clock படிங்க. ஸோ மொத்தம் 6 to 8 10 to 12 2 to 4 6 to 8 9 to 10. அடேங்க அப்பா, 9 மணி நேரம் படிக்கிறீங்க, 7 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா பிரேக் எடுக்காமல் தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களை பார்த்து பாவமாக இருக்கும். அம்மா எவ்வளோ படிக்கிறோம் 10thலேயும் அப்படின்னு. நோ, பிரேக் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிரேக் எடுத்துகிட்டு படிங்க. சண்டே வந்து நம்மளுக்கு ஜாக்பாட். சண்டே வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் டே கிடையாது, ஜாக்பாட் டே. ஜாக்பாட் டேவை எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம சக்ஸஸுக்கு கிட்ட போயிட்டோம். ஓகேவா? சரி, இப்போது நம்ம பிளான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ்? 5 சப்ஜெக்ட். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். கரெக்டு தானே? ஓகே. இப்போ இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை லெசன் இருக்குது? இங்கிலீஷில் 7 ப்ரோஸ், 7 போம், 7 சப்ளிமெண்ட்ரி, அது கூட கொஞ்சம் கிராமர். கொஞ்சம் இல்லை, கிராமர். ஓகேவா? ஓகே. இப்போ தமிழில் எத்தனை லெசன்ஸ் இருக்குது? தமிழில் மொத்தம் 9 இயல் இருக்குது. கரெக்டாக? இயல் வந்து 9 இயல் இருக்குது. மேத்தமேட்டிக்ஸில் 8 சாப்டர் இருக்குது. கரெக்டாக? சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்ஸில் 6 லெசன், கெமிஸ்ட்ரியில் 5 லெசன், பயாலஜியில் 11 லெசன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 1. சோஷியலில் ஹிஸ்ட்ரி 10, ஜியாகிரஃபி 7, சிவிக்ஸ் 5, எக்கனாமிக்ஸ் 5. இப்போது இது எல்லாம் என்னது? நம்மளுக்கு ரெடியூஸ்டு போர்ஷன் கிடையாது. ஃபுல் போர்ஷனுக்கு நான் ஸ்டடி டேபிள் போடுறேன். சப்போஸ் ரெடியூஸ்டு போர்ஷன் வரும் அப்படின்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது,
நம்மளுக்கு கல்வித்துறை அமைச்சரே சொல்லியிருக்காங்க போர்ஷன் குறைக்கப்படும் அப்படின்னு. அது வர்றப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம டார்கெட் என்னது? டிசம்பர் 31, அதாவது 2022 பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போர்ஷனை முடித்து ஒரு ரிவிஷனை முடிச்சிருப்போம். அதுதான் நம்மளோட டார்கெட். கரெக்டாக? அடுத்த 3 மாதம் நம்ம என்ன பண்ணலாம்? ரிப்பீட்டட் ரிவிஷன் மூலயமா நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணி நல்ல மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போது டிசம்பர் 31 வரைக்கும் நம்மள்ட்ட என்ன இருக்குது? 21 வாரம் இருக்குது. அதை நான் 3 வாரமாக பிரிச்சுக்கிறேன், 3 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். 7 வீக்ஸ் 7 வீக்ஸ் 7 வீக்ஸ். ஸோ மொத்தம் 7 வீக்ஸாக பிரிச்சுருக்கேன். அதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 7 7 7 இருக்கா? நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 2 2, அதாவது 3 ப்ரோஸ் 3 போயம் 3 சப்ளிமெண்ட்ரி, 2 ப்ரோஸ் 2 போயம் 2 சப்ளிமெண்ட்ரி, திருப்பி 2 ப்ரோஸ் 2 போயம்ஸ் 2 சப்ளிமெண்ட்ரி. இதெல்லாம் என்னது? 7 வாரத்தில் படிக்க போகிறோம். 7 நாளில் கிடையாது, 7 வாரத்தில். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? படிச்சுட்டு ஒரு ரிவிஷனும் போயிடுவோம் அந்த 7 வாரத்துக்குள்ளே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் 3 3 3 இயல். அடுத்து மேக்ஸில் ஒவ்வொரு 7 வார பேட்ச்லேயும் 3 3 2 சாப்டர்ஸ். ஓகேவா? சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் 2 ஃபிசிக்ஸ் 2 கெமிஸ்ட்ரி 4 பயாலஜி, 2 ஃபிசிக்ஸ் 2 கெமிஸ்ட்ரி 4 பயாலஜி. ஓகேவா? அடுத்து 2 ஃபிசிக்ஸ் 1 கெமிஸ்ட்ரி. ஓகேவா? பயாலஜியில் உங்களுக்கு 3, கம்ப்யூட்டரில் 1. 2 ஃபிசிக்ஸ் 1 கெமிஸ்ட்ரி 3 பயாலஜி, கம்ப்யூட்டரில் 1. இதுதான் சயின்ஸில் நம்ம படிக்க போகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், படிச்சுட்டு அதுக்குரிய ரிவிஷனையும் முடிச்சிருவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து சோஷியலில் ஹிஸ்ட்ரி 3 ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒவ்வொரு 7 வாரமும். ஹிஸ்ட்ரியில் 3, ஜியாகிரஃபியில் 2, சிவிக்ஸ் 2, எக்கனாமிக்ஸ் 2. ஹிஸ்ட்ரி 3, ஜியாகிரஃபி 2, சிவிக்ஸ் 2, எக்கனாமிக்ஸ் 2. அடுத்து ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்மளுக்கு 4, ஜியாகிரஃபியில் 1, சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் 1. சரியா? சாரி, ஜியாகிரஃபியில் 3 வரும். ஸோ ஹிஸ்ட்ரி 4, ஜியாகிரஃபி 3, சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் 1 1. ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏன்னா 7 வாரம் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. 49 நாள். சரியா? நம்ம நிதானமாக படிக்கலாம். சின்ன சின்ன போர்ஷன் எடுத்து படிக்கலாம். குட்டி குட்டி போர்ஷன் தான் எப்பவுமே என்ன பண்ணோம், நம்ம படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஆஹா முடிச்சிட்டோம் கமான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். பெரிய பெரிய போர்ஷன் எடுத்துகிட்டு படிக்க முடியாமல் அப்படியே திணறதுக்கு சின்ன சின்ன போர்ஷன் எடுத்துகிட்டு முடிச்சிட்டோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். இது ரொம்ப க்யூட்டான பிளான் கிடையாது, இது ரொம்ப எஃபெக்டிவான பிளான். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நான் உங்களை அழகாக சக்ஸஸுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். ஓகேவா? கொடுக்குற போர்ஷன்ஸை நாளே கொடுத்துருவேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக படிச்சிருங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், படிக்கணும். படித்து முடிச்சிட்டேன்னு கமெண்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்துட்டு எனக்கு நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளானுக்கு நான் ஃபீல் பண்ணுற சக்ஸஸ். ஓகேவா? கண்டிப்பாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.